இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இப்போ இந்த குரு பஞ்சகாவியம் அப்படிங்கிறது வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க. பாருங்க, நாட்டு மாட்டு சாணம், கட்டாயம் நாட்டு மாட்டு சாணம் தாங்க வேணும். இது பாருங்க சீம மாட்டு சாணம், HF ஜெர்சின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே சாணத்திலே பாருங்க வித்தியாசத்தை பாருங்க. நாட்டு மாட்டு சாணம் எப்படி இருக்கு, ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட நுண்ணுயிர் இருக்கு. அதனால நம்ம நாட்டு மாட்டு சாணம் சொல்றோம். பாருங்க கெட்டியா இருக்கு பாருங்க. இது சீம மாடு. நம்ம நாட்டு மாட்டு சாணம் தான் எடுக்கணும், வேற வழியே இல்லை, எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னாக்கா சீம மாட்டு சாணத்துக்கு போகலாம். இது தேவைங்க. ரெண்டாவது கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் வந்தால் பெஸ்ட்டு, வேறு வழி இல்லைன்னா சீம மாட்டு கோமியம் எடுத்துக்கலாங்க. அடுத்தது கற்றாழை, இந்த கற்றாழை வேணுங்க. அடுத்தது கடல் நீர், பாருங்கள் கடல் தண்ணி இதுக்காக கொண்டு வந்து வச்சுக்கிறோம். புளிச்ச கீரை பாருங்க, இதில் அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது, எல்லா வித அமினோ ஆசிட் இருக்குது, எல்லா வித மினரல்ஸ் இருக்குது, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. இந்த புளிச்ச கீரையை சேர்க்கணும். அடுத்தது இந்த கத்தாழை கூட நீங்கள் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள் எது வேணாலும் ஒன்று அல்லது தான். இது பாருங்கள் குப்பை மேனி, குப்பையில் விளைக்கிறது, குப்பை மேனி எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும், இதையும் சேர்க்கலாம். இதுக்கு அடுத்தது ஐயா சொல்லியிருப்பாங்க கருந்துளசி, இதுதாங்க கருந்துளசி. இதெல்லாம் எருக்கு, இந்த எருக்கு இலை கலோட்ராஃபின்னு சொல்லுவோம், இந்த எருக்கு இலையும் சேர்க்கலாங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரை, பாருங்க நாட்டு சர்க்கரை கட்டாயம் வேணும், நல்லா கெமிக்கல் இல்லாத நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி, ஆரம்பத்தில் தான் பண்ணுதுங்க. இதெல்லாம் அதுக்கு தேவை. இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 6 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து மாட்டு சாணம் வேணும், நாட்டு சர்க்கரை வேணும், அலோவேரா வேணும், கடல் தண்ணி வேணும், கோமியம் வேணும். இதெல்லாம் பேசிக்காக வேணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஒன்று புளிச்சக்கீரை, இல்லை குப்பைமேனி, இல்லை கருந்துளசி, இல்லை எருக்கு, இல்லை துத்தி இலை, இது மாதிரி இல்லை வெப்பாலை இலை, இதில் எதாச்சும் ஒன்று இருந்தால் போதுங்க. இதை வச்சு நம்ம தயாரிக்க முடியும். தயாரிக்கிற மெத்தட் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டுருக்குறாங்க, ஏற்கனவே போட்டுருக்குறாங்க. இந்த மெத்தட் தான் தயாரிக்கணுங்க. இதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு மீறி போனால் அதிகபட்சம் 7 நாள் தான். 7 நாளாக தயாரிச்சிடறோம். தயாரித்ததுக்கு பிறகு 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml, 1 லிட்டருக்கு 50 ml இந்த குரு பஞ்சகாவியத்தை ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணுங்க. இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.